அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய சமச்சீர் கல்வி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மேக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ஸோ நார்மலாக எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது வந்துடும். ஸோ எக்ஸாமை பற்றினா கண்டிப்பாக ஃபியர் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்க போகிறாங்க, நம்ம படித்த கொஸ்டின்ஸ் வருமா, நம்ம கொஸ்டின்ஸ் படிக்கும் போது இந்த கொஸ்டின் எக்ஸாமில் வருமா அப்படின்ற நிறைய கொஸ்டின் மார்க் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபியரை தள்ளி வச்சுட்டு, இந்த ஃபியர் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்? ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு இன்னொரு 25 டேஸ் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு 25 டேஸ்ல நீங்க ப்ராப்பரா படிச்சு எப்படி சென்டம் மார்க் வாங்குறது? ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் அந்த எக்ஸாம் ஃபியரோட நீங்க இருக்க போறீங்களா, இல்ல இன்னைக்கே ஓகே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும்ன்ற கான்பிடென்ட்டோட நீங்க உள்ள போறீங்களா? ஸோ இப்ப கான்பிடென்ட்டோட நீங்க உள்ள போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஸோ டாப் சீக்ரெட்டை நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஸோ அது என்ன டாப் சீக்ரெட் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நம்பி எக்ஸாமுக்கு போவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும், இது எல்லாமே இருக்கணும். பட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆனீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல படிச்சதுல ஒரு 50% மட்டும் வந்து 50% வரல அப்படின்னா என்ன பண்றது? ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஸோ எடுத்த உடனே இப்படி பேசுறீங்களா சார், அப்ப எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சு படிக்க கூடாதா அப்படின்னா, எப்பயுமே எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் வச்சு நம்பி உள்ள போக கூடாது. ஸோ ஒரு எக்ஸாம்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஸோ இப்போ நம்ம மேக்ஸ் மட்டும் பார்க்கறதுனால மேக்ஸ் சொல்றேன். சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், சம் எக்ஸசைசஸ் இருக்கும், சம் புக் பேக் ஒன்வர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் டுகெதர் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லையும் மினிமம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 100 கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு ஒரு 20ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் நம்ம பிக் பண்ணணும். ஸோ நீங்க 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கு பதிலா அந்த 100 கொஸ்டின்ஸும் எத்தனை கான்செப்டுக்குள்ள கவர் ஆயிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10ல இருந்து 20 கான்செப்டுக்குள்ள கவர் ஆயிருக்கும். நீங்க 30 கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு என்ன டைம் ஆகுதோ அதுல 1/3 டைம் தான் இந்த 20 கான்செப்டை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகும். ஓகே, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு பின்னாடி போறதுக்கு பதிலா நீங்க இம்பார்ட்டன்ட் கான்செப்டுக்கு பின்னாடி போனீங்கன்னா அந்த கான்செப்ட்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே சார், ஸோ இப்படி என்ன பண்றது? வெறும் 3 ஸ்டெப் மட்டும்தான். ஸோ வெறும் 3 ஸ்டெப்ல நீங்க எக்ஸாம்ல சென்டம் எடுக்க முடியும். அது என்ன சார் 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணணும் நல்லா. ஓகே, ஈச் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும், அடுத்து அனலைஸ் பண்ணணும், அடுத்து சால்வ் பண்ணணும். எடுத்த உடனே கொஸ்டின் நான் படிச்ச கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, அடுத்து அனலைஸ் பண்ணுங்க, அடுத்து சால்வ் பண்ணுங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்னா, நீங்க உங்க அகாடமிக் உங்க ஸ்கூல்ல நீங்க சென்டம் எடுக்க ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு பிராக்டிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒலிம்பியாடுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க இதர் தமிழ் மீடியமா இருந்தாலும் ஓகே, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் ஓகே, 12th முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கும். அதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்க? நீங்க மேக்ஸை சூஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இப்படிதான் படிக்கணும். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒலிம்பியாட் எக்ஸாம்லயோ அல்லது உங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் காலேஜஸ்லயோ பிரைட்டா உங்க நேம் தனியா தெரியும். ஓகே, நீங்க ஸ்பெசிபிக்கா ஓகே யூ ஆர் த நாலேஜபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள நீங்க போயிருவீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் 50% ஒன்லி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மிட் டர்ம் டெஸ்ட்லயோ இதுக்கு முன்னாடி நீங்க லாஸ்ட் இயரோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல 2 கொஸ்டின் தான் சார் வந்துச்சு, மிச்ச கொஸ்டின் வரல,
50% தான் வந்துச்சு, 50% வரல, எந்த கொஸ்டினுமே வரல. இந்த சிச்சுவேஷன் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிக்கிறதுக்கு பதிலா 20 கான்செப்டை படிச்சீங்கன்னா அந்த கான்செப்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் 50% ஒன்லி. சக்சஸ் ரேட் என்ன? இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறோம்னா 100% இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற அஷூரன்ஸ்ல நம்ம படிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால கான்செப்ட் வச்சு படிச்சீங்கன்னா புக்கில் இந்த கான்செப்ட் இருக்கு, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டின் கேட்டு ஆகணும். ஸோ அதனால நீங்க கான்செப்டை 100% இல்லை 200% கான்பிடென்ட்டா படிக்கலாம். கிளியரா? ரைட். ஸோ நம்ம சேனல்ல மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ எப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இந்த கான்செப்ட்ல நம்ம போகல, நம்ம கான்செப்ட் ஓரியன்டா நம்ம போறோம். நம்ம மக்கப் பண்ற மெமரைசேஷன் மெத்தட்ல நம்ம மேக்ஸ் கொண்டு போகல, அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட்ல மேக்ஸ் கொண்டு போறோம். therefore மண்டே 8th ஸ்டாண்டர்ட், டியூஸ்டே 9th ஸ்டாண்டர்ட், வெட்னஸ்டே 10th ஸ்டாண்டர்ட், தேர்ஸ்டே 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃப்ரைடே 12th ஸ்டாண்டர்ட். அண்ட் டெய்லி 2 வீடியோ நம்ம சேனல்ல உங்களுக்கு வரும். ஸோ லைவ் கிளாஸஸ் டில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம லைவ் கிளாஸஸ் வர முடியாது. ஸோ அதனாலதான் லைவ் கனெக்ட் ஆகல. ஸோ ஆஃப்டர் அச்சீவிங் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம லைவ் கிளாஸ் போடலாம் டெய்லி. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் உங்களுக்கு வரும். ஒரு கிளாஸ் ஸ்கூல் சப்ஜெக்ட், இன்னொரு கிளாஸ் ஒலிம்பியாட் மேக்ஸ். ஓகே, ஸோ இது பேலன்ஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறோம். நாளைக்கு தேர்ஸ்டே 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் கான்செப்ட் வித் எக்ஸாம்பிள். அந்த கான்செப்டை ஃபுல் ஃபிளெஜ்டா தெரிஞ்சுக்கிட்டு அது ஓரியன்டா கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்றத நாளைக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ தேர்ஸ்டே 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். டே ஆஃப்டர் டுமாரோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்கலாம். தென் மண்டேல இருந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லாமே பார்க்கலாம். கான்செப்ட் பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும், எப்படி டீச் பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு கொஸ்டினை எப்படி அனலைஸ் பண்ணணும்ன்ற கம்ப்ளீட் டீடைல் நம்ம கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்மளுடைய கோர்ஸ்ல நம்ம ஆன்லைன் கோர்சஸும் கண்டக்ட் பண்றோம். ஸோ நம்மளுடைய கோர்ஸ்ல டீடைல்டா உங்களுக்கு வித் மார்க் டெஸ்டோட நீங்க ஒரு 8 வீக்ஸ்ல ஒரு 12 வீக்ஸ் மேக்ஸிமம், ஏன்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல 12 லெசன்ஸ் இருக்கு. எவ்ரி வீக் ஒரு லெசன். ஸோ பெர் வீக்குக்கு ஒரே ஒரு லெசன் மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸை கான்சென்ட்ரேட் பண்ணல, கான்செப்டை கான்சென்ட்ரேட் பண்றோம். பட் அந்த கான்செப்டை டீச் பண்ணிட்டு புக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிளும், எல்லா எக்ஸசைஸும், எல்லா புக் பேக் ஒன்வேர்டும், எல்லா இன்டீரியர் ஒன்வேர்ட், இன்டீரியர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய கோர்ஸ்ல நான் டீச் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆனுவல் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி ஆனுவல் எக்ஸாம்ல சென்டர் மார்க் எடுக்கணும், ஒலிம்பியாட்ல கோல்டு மெடல் எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவா இருக்கணும். ஸோ அந்த மோட்டிவ்ல நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ நம்மளுடைய கோர்சஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆப்போட லிங்க் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தனித்தனியா கோர்சஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 month வரைக்கும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு IOQM, அதாவது ஒலிம்பியாட் கிளாஸ், அதோடைய ஒர்த் 20,000 ஒர்த்துடைய கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இந்த கோர்ஸ் கூட வந்துடும். நீங்க 8th ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் கூட IOQM கிளாஸஸும் சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.